நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். கடந்த வாரமும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தோம். ஆமென். என்ன தியானித்தோம்? உபத்திரவத்தில் நமது அறிக்கையும் உபத்திரவத்தில் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உபத்திரவத்தில் நமது அறிக்கை, உபத்திரவத்தில் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எத்தனை பேர் கடந்த வாரத்தில் உபத்திரவத்தில் இருந்தீங்க? எந்த உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை நடத்தினார்? ஆமென். சில பேரெல்லாம் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம். அப்படியா? அப்படியா? சொல்லுங்க. இந்த வாரம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேத வசனம், ஒரு வேத பகுதி, ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா மேன்மை. சொல்லுங்க. மேன்மையை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். மேன்மை அப்படின்னா ஒரு உயர்வு, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம். நம்மளுடைய எண்ணத்துல இருக்கிறதெல்லாம் அதுதான். மேன்மைன்னு சொன்னா ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்த்தப்படுதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதத்துல இரண்டு விதமான மேன்மையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி சொல்ற தலைப்பு மேன்மை. அந்த மேன்மையை வேதத்துல இரண்டு விதமான மேன்மையை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று மனுஷனால் வரும் மேன்மை. ஒன்று யாரால் வரும் மேன்மை? மனுஷனால் வரும் மேன்மை. எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், அதனுடைய 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதுக்கு முன்பாக மேன்மை அப்படின்னா கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை ஒருவர் முதலாவது எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6 அதனுடைய 14. மேன்மை கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பனாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மேன்மை என்று சொன்னால் நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்தோ அல்ல நம்முடைய காரியங்களை குறித்தோ மேன்மையாக பேசுவது, பெருசாக பேசுவது, இன்னும் சொல்ல போனா பெருமையாக பேசுவது. எப்படி பேசுவது? பெருமையாக பேசுவது. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து என்ன செய்வதில்லை? மேன்மை பாராட்டுவதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், ஆலயத்துக்கு வருகிற ஒரு தேவ பிள்ளை, வேதத்தை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு விசுவாசிகள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் என்ன சொல்லணும்? அவங்களிடத்துல இருந்து என்ன வெளிப்படணும்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் சுமந்த சிலுவையை குறித்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை குறித்து, அவர் நமக்கு பாராட்டின, அவர் நமக்கு தந்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே பவுல் தன்னுடைய படிப்பை குறித்தோ, தான் வகித்த பதவியை குறித்தோ, தனக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்தோ அவர் மேன்மை பாராட்டவில்லை. மாறாக பவுல் சொல்லுகிறார், நானோ எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக இரத்தத்தை சிந்தினவர், என்னை மீட்டு கொண்டவர். எத்தனையோ நேரங்கள்ல எனக்கு அநேக சேதங்கள் என்னுடைய பிரயாணங்கள்ல வந்தது, உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது, அநேகர் எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள். அவர்கள் மத்தியில் இருந்தெல்லாம் என்னை விடுவித்து காத்த இயேசுவை குறித்து, இயேசுவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மேன்மை பாராட்ட வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து, இயேசுவை குறித்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் பைபிள் ரெண்டு விதமான மேன்மையை சொல்லுகிறது. முதல் மேன்மை மனிதனை குறித்து சொல்லுகிறது. ஆமென். மனுஷனால் வரும் மேன்மை. அதாவது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? 16. நீங்க மனுஷர் முன்பாக உங்களை எப்படி காட்டுறீங்க? நீதிமான்களா காட்டுறீங்க. தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்.
மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதாமா? அருவருப்பா இருக்கிறதா. ஆமென். மனுஷனால் வருகிற மேன்மை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அங்க ஆசாரியர்களை குறித்து வேத பாரகர்களை குறித்து சொல்லும்போது, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை எப்படி காட்டிக்கிறீங்க? நீதிமான்களா எப்படி காட்டிக்கிறீங்க? ஆனா நீங்க யாரு கிடையாது, நீதிமான். சில பேர் பிரவீன் பாஸ் பாட்டு பாடினாருன்னா சும்மா நம்ம காது கூடயே பேசுவாங்க. சில பேர் அவர் ஜெபித்தாருன்னு அவர் பிரசங்கத்தை கேட்டோம்னா, அது வரைக்கும் ஒழுங்கா ஓடிட்டு இருந்த என் வண்டி இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு சிக்கி சிக்கின்னு நினைச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா பாடிட்டு இருந்த பாட்டை இன்னும் பாடி வளைச்சு நெளிச்சு பாடுற மாதிரி என்ன செய்ய வேண்டியதாகி போயிடும். மனுஷனுடைய மேன்மை நிமித்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில இடங்கள்ல சில பேர் நம்மளை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு உண்மை இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நினைச்சிருவோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில இடத்துல நம்மளை மேன்மையா பேசிட்டாங்கன்னு வைங்க மனிதர்கள், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்முடைய உண்மைத்தன்மையை விட்டுட்டு அவங்க இன்னும் நம்மளை அந்த மேன்மை நிலையிலேயே வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிற தன்மைக்கு நேரம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷனால் வருகிற மேன்மை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? அருவருப்பான. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது இரண்டாவது காரியம், தேவனால் வரும் மேன்மை. யாரால் வரும் மேன்மை? தேவனால் வரும் மேன்மை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வாக்கியத்தை ஒரு வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் மாறி வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. எவரையும் பைபிள் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் எந்த மனிதனாலும் முடியாது. நீங்க நம்பி இருக்கிற வேலை செய்கிற ஓனராலே என்ன செய்யாது? முடியாது. நீங்க நம்புகிற அயலகத்தாராலையும் முடியாது. நீங்க விசுவாசம் வைத்திருக்கிற எந்த மனிதனாலும் முடியாது. பைபிள் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால மட்டும்தான் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனால் வருகிற மேன்மை எல்லாம் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. தேவன் கொடுக்கிற மேன்மைதான் அது அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது, அது உண்மை தக்கது. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை உள்ளது. ஆமென். ரைட். மனுஷ மேன்மையின் தன்மை. மனுஷ மேன்மையின் தன்மை. முதல் பாயிண்ட்க்கு நான் விளக்கம் சொல்றேன். மனுஷனால் வரும் மேன்மைகள், மனுஷ மேன்மை தன்மை. சில பேருக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஒரு 140 ரூபா உள்ள போனா அதனுடைய தன்மை ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம். ஆமாவா இல்லையா? சில இன்னும் புரியலையே சில பேருக்கு. தெரிஞ்சனால தான் சொல்றேன். ஆமாவா இல்லைங்களா? ஆளுங்கள் உள்ள போனா அதனுடைய தன்மை எத்தனை மணி நேரம்? விலையை பொறுத்து, அதனுடைய வீரியத்தை பொறுத்து அது 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம். அதே போலதான் மனுஷனால் வருகிற மேன்மை தன்மை, மனுஷனால் வருகிற பேரும் புகழும் பெருமையும் எப்படி இருக்குன்னு வேதம் நமக்கு என்ன செய்யுது? சொல்லி தருது. பாருங்க, முதல் காரியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். முதல் காரியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். அழியாததும் வாடாததும் ஆகிய, பாருங்க, அழியாததும் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மேன்மை எப்படி இருக்குதுன்னா அழியாததும், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற உயர்வு எப்படி இருக்குதுன்னா அழியாததும். அப்போ மனுஷனால் வருகிற மேன்மை எப்படி இருக்கும்னா அழிந்து போகிறது. எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அழிந்து போகிறது, உலர்ந்து போகும். மனிதனால் வருகிற மேன்மை என்ன செய்யும்? உலர்ந்து போகும். அது ரொம்ப நாள் நீடிக்காது.
அது வாடி போகும். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சில பேர் பேசுவாங்க, அப்பா அவரை மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் என்ன செஞ்சதே இல்லை, பார்த்ததே, ரொம்ப தங்கமான மனுஷன், அந்த அம்மாவா, சான்ஸே இல்லை. நம்ம அந்த இடத்துல இருப்போம், நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, திரும்ப அதே வாய் பேசும், அந்த ஆளா, அந்த அம்மாவா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? உடனே அது உலர்ந்து போயிடும். உடனே மனுஷனால் வருகிற மேன்மை அது வாடி போயிடும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெல்சன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் என்ன செஞ்சதே இல்லை. நல்ல பையன் இல்லை சொல்றேன். திரும்ப நானே வெல்சன் இருக்கிறது எனக்கு தெரியாம வெல்சன் மாதிரி ஒரு மோசமான பையனை நினைச்சதே இல்லை. மனுஷனால் வருகிற மேன்மை உடனே என்ன செய்யுது, உலர்ந்து போகுது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது மனுஷனால் வருகிற மேன்மை. தயவு செய்து மனிதனால் வருகிற மேன்மையை தேடி யாரும் போகாதீங்க. அல்லேலூயா. சில பேர்லாம் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மையா பேசுவாங்க. சில பேர் மனைவியை குறித்து வேற வழியே இல்லாம என்ன செய்யும், வெளியில மேன்மையா பேசு. சில பேர் கணவனை குறித்து என் புருஷன மாதிரி ஒரு ஆள் அந்த உலகத்துல அப்படி மேன்மையா என்ன செய்வாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாம். வெளியில ஒண்ணு என்ன செய்யாது. அல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் கிடையாது. மேன்மையா பேசுறதுனால எல்லாம் உலர்ந்து போகும். அல்லேலூயா. ரெண்டாவது யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வாக்கியம் சொல்லுது. எடுத்து வாசிங்க. யோபு சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை என்ன செய்யுமா, மறைந்து போகும். போய்விடும் அல்லவோ, மறைந்து போகும். மனுஷனுடைய மேன்மை என்ன செய்யும், கொஞ்ச நாள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அதே வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 16:15 3வது பாயிண்ட். மனுஷனால் வருகிற மேன்மை தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ மனிதனுடைய மேன்மை தன்மை எப்படி இருக்கு, உலர்ந்து போகும், மறைந்து போகும். தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கு, அருவருப்பா இருக்கு. சோ மனிதனால் வருகிற மேன்மையை தேடி என்ன செய்யாதீங்க, ஓடாது. அல்லேலூயா. நம் மேன்மை பாராட்ட கூடாதவை, நம் மேன்மை பாராட்ட கூடாதவை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். முதல் பாயிண்ட், நான் மேன்மை பாராட்ட கூடாதவை. வாசிங்க. நான் மேன்மை பாராட்ட கூடாதவை, நான் பெருமையா பேசக்கூடாதவை, நான் பெருசா நினைக்க கூடாதவை. ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. சில பேர்லாம் சின்ன விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களை இகழ்ந்து பார்ப்பாங்க. நம்மவே இல்லையா, நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லைமா. ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதா, பைபிள் சொல்லுது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது. எப்படி எல்லாம் தெரிஞ்சா வச்சுட்டு போங்க, அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்ட. நான் இப்படி ஒரு சபைக்கு மீட்டிங் போயிருக்கேன், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அந்த சபையில நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்ப நான் முதல் ஆளா உள்ள போகும்போது கடைசியில ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துருந்தாரு, பைபிள் விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாரு. நான் நினைச்சேன் இவர் நம்ம மாவட்டத்துக்கு புதுசா ஊழியர் செய்திருக்க ஊழியர்காரர். நான் முன்ன அவரை பார்த்ததுல ஊழியர்காரர் பார்த்துட்டு நம்ம தான் கொஞ்சம் முன்னாடியே கரூருக்கு வந்துட்டோம்ல, இவர் புதுசா வந்திருப்பார் போலன்னு நம்ம தான் எங்க கரூரை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படின்னு நான் என்ன செஞ்சிருந்தேன். நம்மளை பத்தி தான் தெரியுங்களே, ஒன்று தெரிஞ்சா போதும் 9 தெரிஞ்ச மாதிரி என்ன செய்வோம், ஆட்டம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஆட்டம் போட்டு கடைசியில் ஆராதனையெல்லாம் முடிஞ்சிட்டு பிரசங்கிக்க ஒரு பாஸ்டர் அறிமுகப்படுத்துறாங்க. கடைசியில் உட்காந்துருக்க அவர் தான் என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்ண. அன்னைக்கு நான் ஒன்று கற்றுக்கொண்டேன், எல்லாம் தெரிஞ்சாலும் அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்ட. அல்லேலூயா.
ஞானி தன் ஞானத்தை குறித்து ஒரு நாள் நினைச்சக்கூடாது. அவன் வீட்டுல யோசிச்சு பாருங்களேன், மனைவி அப்படி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டினா என்ன ஆகும்? அவங்க சமைக்கிற சமையலை குறித்து அவங்க மேன்மையா பேசிட்டாங்கன்னா என்ன நிலைமையாகும் நமக்குலாம்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு நாள் யாரும் ஞானத்தை குறித்து நினைச்சாதீங்க. பைபிள் சொல்லுது, அந்த ஞானத்தை கொடுத்தவர் தெய்வம். ஞானத்தை குறித்து மேன்மைக்குரியவர், மேன்மை பாராட்டக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவது அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது? எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதாம்? பராக்கிரமத்தை குறித்து நினைச்சக்கூடாது. பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்கிற அரக்கனுடைய ஆவி என்ன செய்யுது? அல்லேலூயா. பராக்கிரமத்தை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி பத்தியா, என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது பாத்தியா, ஒரு நாள் மேன்மை பாராட்டாதீங்க. அதுக்கப்புறம் கீழே சொல்லப்படுது, ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதாமா? மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன், ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. இரண்டாவது காரியம் எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து என்ன செய்யக்கூடாது? யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? மனுஷனை குறித்து. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து என்ன செய்யாதிருப்பாங்க? ராமன் சொல்லுங்களேன். சில பேர்லாம், உங்க பையன் எப்படி, உங்க பொண்ணு எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க? சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணெல்லாம் எங்க அப்பா மாதிரி. யார மாதிரி? யார் மாதிரி? பெத்தது நானு, ஆனா யார் மாதிரின்னு சொல்றது? எங்க அப்பா மாதிரி ரொம்ப சார்ப்புங்க. எப்படி? ரொம்ப அவனுக்கு அவங்க அப்பா, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? உங்க அப்பா பத்தி ஒண்ணுமே, ஆனா சொல்லுவாங்க எங்க அப்பா மாதிரி ரொம்ப. மனுஷனை குறித்து மேன்மையா பேசுவது, பிள்ளைகளை குறித்து மேன்மையா பேசுவது, கணவனை குறித்து மேன்மையா பேசுவது, மனைவியை குறித்து மேன்மையா பேசுவது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பாருங்க, மனிதனை குறித்து மேன்மையாய் பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற இளைஞர்களை பாருங்க, ஏதோ ஒரு மனிதனை குறித்து மேன்மையாய் பேசி அவன் பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு நண்பர்கள் இருப்பாங்க, நண்பரை குறித்து எப்ப பார்த்தாலும் மேன்மையா செஞ்சுட்டே இருக்கிறது, பேசிட்டே. ஆனா பைபிள் சொல்லுது, ஒருவனும் மனிதனை குறித்து மேன்மை. என காண சில இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்கிறாங்களா? எப்படி உங்க பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு திறமைசாலி, இப்படி ஒரு இல்ல, ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க, தெய்வம் அவனுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க, தெய்வம் அவனுக்கு நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அப்படி சொல்லி பழகும். ராமனா இல்லையா? எந்த தெய்வம்? எந்த தெய்வம்? இயேசு தெய்வம். அப்படி சொல்லுங்க. மனுஷனை குறித்து என்னைக்கும் மேன்மை பாராட்டவே கூடாது. சில பேர் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவியை செஞ்சிருக்காரு, தந்திருக்காரு. என்னைக்கு கரம் பிடிச்சானோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் என் கூடயே என்ன செய்யறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். சில பேர் மூச்ச மாதிரி இந்த உலகத்தை ஆளே பார்த்தது ஒரு சில மாதிரி இன்னொரு ஆளுக்கு எங்க வருது, அந்த ஆள் தான் அப்படி இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் நல்ல கணவன் என்ன செஞ்சிருக்காரு. எனக்கு விளவீனம் சுகவீனம்லாம் வரும்போது என் கணவனை மாதிரி என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே, இப்படி ஒரு கணவனை கர்த்தர் அப்படி சொல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து மனிதனை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, உங்க வேலைகளை குறித்து தயவு செய்து மேன்மை பாராட்டாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூணாவது
காரியம் யாக்கோபுவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லுது, வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். எதுல மேன்மை பாராட்டக்கூடாதாமா? வீம்புல என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட. சில பேர்ல அவன் வைராக்கியமா இருப்பாங்க. அத பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லும்போது, நான் யாரு தெரியுமில்ல, செத்தா கூட அவன் மூஞ்சில போய் என்ன செய்ய மாட்டேன். அது பெருமை. அவன் செத்து போனாலும் அவன் மூஞ்சில என்ன செய்யும்? செத்து போனதுக்கு அப்புறம் நீ போய் முழிச்சா என்ன, முழிக்கலன்னா என்ன? நான் செத்தாலும் போய் அவன் மூஞ்சி, நீ செத்ததுக்கு அப்புறம் எப்படி எந்திரிச்சு போவ? வீம்புல மேன்மை பாராட்டுவாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு மத்தவன் பிடிச்ச முயலுக்கெல்லாம் 4 கால். ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? அந்த வீம்புல மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா பைபிள் சொல்றது வீம்புல என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சண்டையோ பிரச்சனையோ போய் பேசி தீர்த்து சமாதானமா நினைச்சிடணும். வீம்புக்காரங்களா நம்ம நினைச்சக்கூடாது. அதுல வீம்புக்காரரா இருந்ததும் இல்லாம அதை சொல்லி சொல்லி மேன்மையா பேசவும் கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பைபிள் சொல்றது நாம் மேன்மை பாராட்ட கூடாதவை என்னென்ன? எதுல எல்லாம் மேன்மை பாராட்ட கூடாது? ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம், மனுஷனை குறித்து வீம்புல என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட. ஒருவேளை இதுல எல்லாம் இதுவரைக்கும் நீங்க மேன்மை பாராட்டி இருப்பீங்கன்னா தயவு செய்து அதுல இருந்து என்ன செஞ்சிருங்க, வெளியே வந்துருங்க. ஏன்னா அடுத்து நம்ம வாசிக்க போறது மேன்மை பாராட்டுதலின் விளைவு. மேல உள்ள காரியத்தை குறித்து நீங்க மேன்மையா இருப்பீங்கன்னா, அதை பெருமையா நினைப்பீங்கன்னா, அதை பெருசா பேசுவீங்கன்னா, அதனுடைய விளைவை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரியம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20-21. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 20-21 சொல்லுங்க. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படி மேன்மை பாராட்டுகிறவர்களை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அவங்க சிந்தனைகள், அவங்க எண்ணங்கள், அவங்க மேன்மையாய் பேசுகிறது எல்லாமே வீணானவைகள். சொல்லுங்க, என்னவைகள்? வீணானவைகள். மேல உள்ளதை குறித்து தயவு செய்து மேன்மை பாராட்டாதீங்க. ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, உங்க குடும்பத்தில் இருக்கிற மனிதனை குறித்து, பிள்ளையை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து தயவு செய்து மேன்மை பாராட்டாதீங்க. நீங்க போட்ட சண்டையில அந்த வீம்பில் அந்த வைராக்கியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. இது எல்லாம் வீணானது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சல்லி காசுக்கு என்ன கிடையாது, ரோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். இதுல என்ன செய்யாதீங்க, மேன்மை வீணானது என்று வேதம் சொல்லுகிறது. அதே இன்னொரு பகுதி 2வது வாசியம் 1 கொரிந்தியர் 5:6. 2வது காரியம் 1 கொரிந்தியர் 5:6. மேன்மை பாராட்டுதலினால் வருகிற விளைவு. மேன்மை பாராட்டுகிறது என்ன இல்லையாமா? என்ன இல்லையாமா? உலகத்தை குறித்து, உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, நீங்க உங்களுக்கு மேல சொல்லப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுவது கர்த்தருடைய பார்வைக்கு என்ன இல்ல? சொல்லுங்க, என்னது இல்ல? நல்லதல்ல. ஏன்? வாசிங்க. புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதை என்ன ஆக்கிருமா? புளிப்பாக்கிறோம். புளித்த மாவு பிசைந்த எல்லா மாவையும் என்ன செஞ்சிடும்? அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? வாழ்வு கெட்டு போய்விடும், வாழ்க்கை கெட்டு போய்விடும். சொல்லுங்க, வாழ்வு கெட்டு போய்விடும். மேன்மை பாராட்டினா இப்ப அழகா சொல்ல பாருங்க, உளுந்த வடை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் ஒண்ணுமே என்ன செய்யாது. ஏன்னா நீங்க யாரும் என்ன சாப்பிடுறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமையான ஹல்லேலூயா. சில பேர்ல வேற கடையில வடையை வாங்கிட்டு வந்தோம்னா, பாஸ்டர் இந்த கடையில ஏன் பாஸ்டர் வடை வாங்கிட்டு வந்தீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உளுந்த வடையில உளுந்த மட்டும் அரைச்சு போட்டு சுட்டா எப்படி இருக்கும்?
அல்வா மொறுமொறுன்னு கிரிப்சியா சூப்பரா செய்யும், வாய்க்கு ருசியா இருக்கும். இந்த உளுந்த வடையில அரிசி மாவு இருக்கு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஆட்டி பிரிட்ஜுக்குள்ள வந்து எடுத்து வெளியே வச்ச அரிசி மாவு, அதை கொஞ்சம் போட்டு சுட்டு பாருங்களேன். அதனுடைய புளிப்பு தன்மை, கொஞ்சம் மாவு தான் நீங்க போட்டிருக்கீங்க அரிசி மாவு, மீதி எல்லாம் உளுந்துதான். ஆனா அந்த கொஞ்சம் மாவுடைய புளிப்பு தன்மை ஒவ்வொரு வடையிலையும் இருக்கும், சாப்பிட முடியாது. அல்லேலூயா. நீ வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த மேன்மைங்கிறது உனக்குள்ள வந்துருச்சுன்னா அது வாழ்க்கையவே கெடுத்துரும். அது என்னத்துக்கு கெடுத்துரும்? வாழ்க்கையை கெடுத்துரும். அதான் பைபிள் சொல்லுது, நீ மேன்மை பாராட்டுவது நல்லது அல்ல. எத்தனை பேர் கேட்கறீங்க? ஒரு ஆமென். பின்னாடி ஒரு அல்லேலூயா. இயேசு நல்லவர் சொல்லி பாருங்க. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், நான் நல்லவர். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுவது ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது காரியம் மேன்மை பாராட்டினா, அதே யாக்கோபு 4:16 வாசிங்க. யாக்கோபு 4:16 கடைசி பகுதியில், யாக்கோபு 4:16. இப்பொழுது உங்கள் இயல்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் யாரு எப்படி யாவும் எப்படி இருக்குதா? பொல்லாங்காய் இருக்கிறது. இப்படி நீங்க மேன்மை பாராட்டுவீங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருக்குது? பொல்லாங்காய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொல்லாங்க அப்புறம் அது பொல்லாப்பா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அல்லேலூயா. பொல்லாங்க அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு அது எப்படி மாறிடும்? தயவு செய்து மேன்மை பாராட்டணும். அப்ப நாங்க எதைதான் பர்சன் மேன்மை பாராட்டணும், அதையும் வேதம் சொல்லுது. நாங்க எதைதான் மேன்மை பாராட்டணும், வேதம் அழகா சொல்லி தருது. நாம் மேன்மை பாராட்ட வேண்டியவைகள் வேதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். முதல் காரியம் 1 நாளாகமம் 16:10 வாசிங்க. 1 நாளாகமம் 16:10. முதல் காரியம், தேவ நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். வாசிங்களேன் வேகமா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து செய்யுங்க. அதனாலதான் பவுல் கலாத்தியர்ல சொன்னாரு, என்னத்த மேன்மை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் என்ன செய்யவில்லை, மேன்மை பாராட்டவில்லை. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன செய்ய பைபிள் சொல்லுது. நீ எதை மேன்மை பாராட்டணும்? இயேசுவை மேன்மை பாராட்டுங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன செய்யுங்க, மேன்மை பாராட்டுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார், அந்த இடத்துல நான் இது என்னாலதான், அந்த இடத்துல நான் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளவுதான், அப்படி இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு தேவன் எனக்கு அந்த இடத்துல கிருபை தந்தார், தெய்வம் எனக்கு கிருபை தந்தார், அவர் என் கூட இருந்தார்னு அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன செய்யணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு அந்த நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நாமம் என்னது? இயேசு கிறிஸ்து. நீங்க பூமியில மேன்மை பாராட்டக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து தான். வேற எந்த பேரை சொன்னாலும் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. இரண்டாவது காரியம், நம்ம எதை மேன்மை பாராட்டணும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். சங்கீதத்தின் புஸ்தகம், உம்முடைய
நீதியை பற்றி என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். சங்கீதம் 71 அதனுடைய 16வது வாக்கியம் சொல்லுகிறது, உம்முடைய நீதியை குறித்து நான் என்ன செய்றேன்? மேன்மை பாராட்டுவேன். என்ன நீதி? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தார். சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். சொன்ன வார்த்தையை நீதியாய் நிறைவேற்றினார். அதை குறித்து மேன்மை பாராட்டணும். ராமன் சொல்லுங்க. நான் முதல் குழந்தை இழந்து நானே என் மனைவி வரோம். இதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனா இதுல ஒரு சின்ன சாட்சி மட்டும் உங்களுக்கு நான் என்ன செய்றேன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேபி நாங்க இங்கிருந்து போகும்போது திருப்பி வரும்போது 3 பேரா வருவோம் இங்க ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். ஆனா வந்தது 2 பேர் தான். அப்போ அந்த வருஷத்துடைய முடிஞ்சு நியூ இயர் வரப்போகுது. நியூ இயருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காணிக்க போட்டோம்னா நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? என்ன எடுத்துட்டு போவோம்? வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் வேர்ட். ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் கொடுக்க போகிற வார்த்தை அப்படின்னு. அப்போ நான் வந்து எந்த அளவுக்கு எனக்கு திடப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திடப்படுத்திக்கிட்டேன். ஆனா கிருபாவை பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப எமோஷனல். குழந்தை விஷயத்துல நீங்களும் பார்த்தீங்க. அப்போ நைட்டு 11:45 என்னை எல்லாருக்கும் டீ வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போனவங்களுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம். என்ன போராட்டம் தெரியுமா? காணிக்க போடவும் வரமாட்டேன், வாக்குத்தத்தம் எடுக்கவும் வரமாட்டேன். ஏன்? இந்த வருஷத்துல என்ன நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க தெரியுமா? வெட்கப்படுத்திட்டீங்க. எனக்கு தருவேன்னு சொன்ன குழந்தைய நீங்க என்ன செஞ்சீங்க? எடுத்துக்கிட்டீங்க. நான் குழந்தை இல்லாம இருக்கிறேன், வெறுமையா இருக்கிறேன். அதனால தயவு செய்து நான் என்ன செய்ய மாட்டேன், காணிக்க போடவும் வரமாட்டேன், வாக்குத்தத்தம் எடுக்கவும் வரமாட்டேன்னு அவளுடைய ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர்கிட்ட. அப்புறம் டீ பால் அடுப்புல வச்சுட்டு வந்து என்ன நினைச்சாலும் தெரியல, ஆண்டவர்கிட்ட பேசுறேன், ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் எடுக்கிறேன், ஆனா நான் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா எனக்கு வேணும்? நீங்க என் மேல அன்பா இருக்கிறபடி, நீங்க என் மேல அன்பா இருக்கீங்கன்னு நான் அறிந்து கொள்ளும்படி ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. பிரேயர் ஜெபித்துட்டு வந்து இங்க ஆராதனை நடந்து முடிஞ்சு காணிக்க பாட்டு பாடும்போது காணிக்க போட்டு வாக்குத்தத்தை எடுத்து, நமக்கு தெரியும் வாக்குத்தத்தை ப்ராமிஸ்லாம் மாற்றி தான் வச்சிருப்போம். வாக்குத்தத்தை எடுத்து போய் அவ வாசிக்கும் போது வந்த வசனம், நான் உண்மையில அன்பா இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ராமன் சொல்லுங்களேன். என்ன ஜெபித்தா? நீங்க என் மேல அன்பா இருக்கிறத எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க என் மேல அன்பா இருக்கிறத நான் அறியும்படி எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்க ஆண்டவரே. எடுத்த வாக்குத்தத்தம், நான் உண்மையில அன்பா இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அடுத்த பிப்ரவரியிலேயே சால்வை கன்சீவ் ஆக்கினார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப அவள் மாசமானா, நல்ல பிள்ளையை பெற்றார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கொடுத்த வாக்குத்தத்தத்துல அவர் நீதியா இருக்கிறார். அந்த நீதியை குறித்து மேன்மை பாராட்டு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர்